சக்தியின் வடிவமாக, மகா சரஸ்வதியின் வடிவமாக, மகாலட்சுமியின் வடிவமாக இருந்து எம்மை ஈன்று இன்னமுதூட்டி இமய முதல் ஈழம் வரை பறந்து விரிந்து கிடக்கின்ற அகண்ட பரிபூர்ண இந்துஸ்தானத்தை வணங்குகிறேன். இன்றைய தினம் செயற்கரிய செய்வார் பெரியார். நம்முடைய நல்லாசிரியர் செம்மொழி ஐயா அவர்கள் இந்த விழாவை ஏற்பாடு பண்ணது சாதனை அல்ல. தமிழ் அறிஞர்கள், தமிழ் புலவர்கள், அதுவும் நவீன ஆத்திச்சூடி எழுதுகின்ற அளவுக்கு திறமை வாய்ந்த புலவர்களை 108 பேர் ஒன்று சேர்த்து ரொம்ப கஷ்டம். ஈவேரா அவர்கள் ரொம்ப அற்புதமா சொல்லுவார், இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்துட்டு இருக்கு. இந்த ரவுடித்தனம் பண்ற காதி பயிர்களெல்லாம் சுட்டுத்தெல்லாம் ஓடி போயிடுவான். 2 ரவுடிக்குள்ள சண்டை வந்தா ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு பிரச்சனை முடிச்சிடலாம். ஆனா 2 புலவர்கள் அல்லது 3 புலவர்கள் 4 புலவர்கள் ஒன்னா உட்கார்ந்து இருந்தாங்கன்னா அந்த சண்டையை தீர்க்கவே முடியாதுன்னு அந்த காலத்துல சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த எம்பெருமான் சிவபெருமான் அவர் கொற்றாலை குளத்திலே சங்க பறவை. அந்த காலத்துல டாக்டர்கிட்ட எல்லாம் அங்க போய் பண்ணணும் இல்லையா? சங்க பறவை நீண்டு இடம் கொடுக்கும். வள்ளுவருக்கு அங்க இடம் இல்ல. அவ்வை பாட்டியார் அவ்வையார் வள்ளுவரை அந்த அரசவைக்கு அழைத்து சென்று இந்த குறள் வெண்பா தமிழின் ஒரு அங்கம், இது அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த மன்னருடைய அவையே திருவள்ளுவரை, திருக்குறளை சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த அந்த மதுரை நகரிலே அங்க கொண்டு போய் திருக்குறளை அரங்கேற்றம் செய்வதற்கு அவையார் உதவினார். மகாகவி பாரதியார் அவர் சொல்லுகிறார், ஆதிசிவன் பெற்றெடுத்தான். யார்? எங்க தமிழ் தாய்க்கு, எங்க தமிழுக்கு இந்த தமிழை யார் பெற்றெடுத்தார்? ஆதிசிவன் பெற்றெடுத்தார். முடிவை மூவேந்தர் காலாட்டு பாடினார். அப்படிப்பட்ட இந்த தமிழை எங்கள் சிவபெருமான சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தார். நல்லா தெரிஞ்சுங்க, எல்லாம் அங்கீகரிக்கிறாங்க. இந்த உலகத்தை முதல்ல சங்கம் செய்யாது. இந்த சங்கீதமா புத்தம் சரணம் கச்சாமி, தம்மம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம். இப்போ எங்க ஐயா சிதம்பரம் ராமலிங்க அடிகள் வள்ளலார் சங்கம் வச்சார். சன்மார்க்க சங்கம் இல்லையா? சுத்த சன்மார்க்க சங்கம். சுத்தம் நல்ல தமிழ் வார்த்தை, சமரசம் நல்ல தமிழ் வார்த்தை, சங்கம் நல்ல தமிழ் வார்த்தை. சரிதானா? தூய தமிழா? சுத்தங்கிறது தூய தமிழா? சுத்த தமிழ்ல சுத்தமா பேசுங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சுத்தம் சம்ஸ்கிருதம். புரியுதா? தூய தமிழ். சரியா வந்துட்டீங்க. நம்முடைய இந்த தமிழ் தெய்வத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு மொழி. என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. சித்தனுக்கெல்லாம் சித்தன் எங்க திருமூலம் சொல்லியிருக்கான் இல்லையா? அந்த திருமூலம் அவனுக்கு முன்னாடியே எங்க அம்மா ஔவையார், எங்க பாட்டி ஔவையார் ஐயா சொன்ன மாதிரி இப்ப தர்மபுரி தமிழ்ச்சங்க தலைவர் ஐயா சொன்னார். என்ன சொன்னாரு? ஒரே அடி ஆத்திச்சூடி இல்லையா? 2 வார்த்தை. அது பெரிய தமிழ் புலவர். அதனால அவர் அந்த இதெல்லாம் பிரிச்செல்லாம் சொன்னார். சந்தம் இதெல்லாம் பிரிச்சு சொன்னார். ஒரு அடி. ஐயன் திருவள்ளுவன் எத்தனை அடி? 1.25 அடி இல்லையா? 4 அடி யாருங்க? எங்கள் திருமூலர்.
ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைமின் நம்மில்லை நானாமே சென்றே புகும் கதி இல்லை நம் சித்தத்து நின்றே நிலைவர நீர் நினைந்துமினே. ஒன்றே குலமும் ஒருவனே தேவன் நமக்கு யார் ஞாபகத்துக்கு வரணும்? திருமூலர் ஞாபகத்துக்கு வரணும். நல்லது. இப்படி இந்த தமிழை வளர்த்தது தெய்வீகம், இந்த தமிழை வளர்த்தது உருவாக்கியது ஆன்மீகம். அதனாலதான் இதுக்கு பேரு தெய்வீக தமிழ்ச்சங்கம், சேலம் தெய்வீக தமிழ்ச்சங்கம். இந்த சேலம் தெய்வீக தமிழ்ச்சங்கம் ஒரு 2 ஆண்டுகளிலே அல்லது 3 ஆண்டுகளிலே பல அற்புதமான நிகழ்ச்சி. இந்த தெய்வீக தமிழ்ச்சங்கத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நல்லாசிரியர் செம்முனி ஐயா, அவருக்கு சன்னியாசம் வாங்கிட்டாரு. அவரை செம்முனின்னு கூப்பிடக்கூடாது, அவரு வீரபத்ரானந்த குரு சுவாமிகள். சுவாமி விவேகானந்தர் இந்த நாட்டின் தேசிய லட்சியங்களாக 2 விஷயங்களை குறிப்பிடுகிறார். 2 விஷயம், 2 லட்சியம். இந்த நாட்டினுடைய தேசிய லட்சியம் என்ன? தொண்டு துறவு. என்ன பேரு? தொண்டு. ஊருக்கு உழைத்திடல் யோகம். என்ன யோகம் பாருங்க உங்களுக்கு, என்ன யோகம் உங்களுக்கு? ஊருக்கு உழைத்திடல் யோகம். அதுதான் தொண்டு. துறவு. சேக்கரார் பெருமான் சொல்லுகிறார், இந்த அன்பினர் ஈர நெஞ்சினர் சிவனடியார்களை பற்றி, துறவு நெறி மேற்கொள்பவர்களை பற்றி சொல்லுகிறார். இந்த தொண்டும் துறவும் தான் இந்த நாட்டின் தேசிய லட்சியங்கள். அந்த தொண்டும் துறவும் தான் ராமகிருஷ்ணா மிஷன், அதனுடைய லட்சியங்கள். அந்த தொண்டும் துறவுக்காகத்தான் ராமகிருஷ்ணா மிஷன் என்கிற அந்த இயக்கம் உருவாக்கப்பட்டது. நம்முடைய பாரத நாட்டிலே இந்த நாட்டை கிழக்கிந்திய கம்பெனி அடிமைப்படுத்தியது. அதற்கப்புறம் ராணி மாட்சிமை தங்கிய ராணி முடிசூடிக் கொண்டார், பிரிட்டிஷ் இந்தியா. அந்த நேரத்திலே தேசிய இயக்கம் எழுச்சி பெற்றது, வந்தே மாதரம். இப்ப இந்த நிகழ்ச்சியோடு ஆத்திச்சூடி, இந்த நவீன ஆத்திச்சூடி 108 பேர். ஆத்திச்சூடியை ஔவையாருடைய ஆத்திச்சூடி ரொம்ப பிரபலம். அறம் செய்ய விரும்பு. யாராவது நம்ம கிட்ட வந்து இந்து மதம்னா என்ன ஒரு வழியில சொல்லுங்கன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. கிறிஸ்தவ மதம்னா என்னன்னா கிரைஸ்ட் பைபிள் இல்லையா? இஸ்லாம் மதம்னா முகமது நபி குரான். இந்துக்களுக்கு என்ன? இந்துக்களுக்கு என்னன்னா ஔவையார் ஒரே வழியில சொல்லிட்டாங்க, அறம் செய்ய விரும்பு. இந்த ஒரு வார்த்தையை சொல்லிட்டீங்கன்னா போதும், அதான் இந்து மதம். இன்னும் சொல்ல போனா மதங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்த வேண்டியது இல்லை. அறம், பொருள், இன்பம், வீடு வேறு, தர்ம, அர்த்த, காம, மோட்சம். ஆகவேதான் எழுத்துக்களை அறிமுகப்படுத்தும் பொழுது குழந்தைகளுக்கு எழுத்துக்களை அறிமுகப்படுத்தணும். ஆ என்கிற எழுத்தை அந்த குழந்தைக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கணும்? அறம் செய்ய விரும்பு. ஆடுவது சினம். இயல்பது கரவேல், ஈவது விளக்கேல். இதுதான் ஆத்திச்சூடி. இந்த ஆத்திச்சூடி சிவபெருமானுக்காக. ஆத்திச்சூடியை ஏத்தி ஏத்தி பாடு இல்லையா? எம்பெருமானுக்காக முதல்ல குழந்தைங்க மனப்பாடம் பண்ண வேண்டியது அக்ஷராபியாசம் என்று சொல்லுவார்களே. ஆ என்கிற எழுத்து உயிரெழுத்து. என்ன எழுத்தது? வவல்ஸ் அப்படின்னா இல்லையா? ஆங்கிலத்துல அவன் எப்படி எழுத்து அறிமுகப்படுத்துறான்? ஏ ஃபார் ஆப்பிள். என்ன சொல்லி அறிமுகப்படுத்துறாங்க? பி ஃபார் பாய். நம்ம எப்படி அறிமுகப்படுத்துறோம்? அறம் செய்ய விரும்பு, ஆடுவது சினம், இயல்பது கரவேல், ஈவது விளக்கேல். நம்முடைய நாட்டினுடைய கல்வியே இப்படிதான் ஆரம்பிக்குது. இந்த நாட்டினுடைய கல்வி ஒழுக்கம். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம். ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். உயிரினும் மேலானது கல்வி, ஒழுக்க கல்வி. அதுதான் மிக முக்கியம். நம்ம நாட்டுல கல்வி அப்படிங்கிறது முழுக்க முழுக்க மனப்பாடம் பண்ணிக்கணும். அந்த காலத்துல எழுத்து இல்ல. முத எழுதினவர் எங்கால் விநாயகர் தான். இந்த நாட்டுல எத்தனையோ மொழிகள் இருக்குது. இங்க தமிழ், மலையாளம் இல்லைங்களா, கன்னடம், தெலுங்கு, ஹிந்தி, நிறைய மொழிகள் இருக்கு இந்த நாட்டுல. எல்லா மொழிக்கும் எழுத்துக்கள் இருக்குது, எழுத்து இல்லாத மொழிகளும் இருக்குது. ஆனா இந்த மொழிகளிலேயே மகா பெரியவர் சொல்றாரு, இந்த மொழிகளிலேயே, இந்த மொழிகளுக்கான எழுத்துக்களிலேயே பிள்ளையார் துணி போட்டு எழுதக்கூடிய ஒரே மொழி தமிழ் மொழிதான்.
பிள்ளையாருக்கும் தமிழுக்கு எவ்வளவு சம்பந்தம் பாருங்க. பிள்ளையாருக்கும் ஔவையாருக்கும் எவ்வளவு சம்பந்தம் பாருங்க. அவ்வை பாட்டியார் ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன் இல்லையா, பிள்ளையார் அகவல், விநாயகர் அகவல், சீதக்கலவ செந்தாமரை பூம் பாத சிலம்பு பல இசை பாட பொன்னரை ஞானும் பூந்திகள் ஆடையும் வண்ணமருங்கினில். இந்த நீங்க இந்த விநாயகர் அகவலை படிச்சாலே போதும். எங்க ஆளு 63 நாயன்மாரும் பல கஷ்டப்பட்டான். ஞானசம்பந்த பெருமான் 3 வயசுல பாடினாரு. அவங்க எல்லாம் வானம் போகிறதுக்கு முன்னாடியே இந்த விநாயகர் அகவலை அவ்வை பாட்டியார் அகலிய உடனேயே அந்த விநாயகர் என்ன பண்ணாருன்னா, இவங்க எல்லாம் கைலாயம் போறதுக்கு முன்னாடியே எங்க அவ்வையார் கொண்டு போய் கைலாயத்தில் உட்கார வச்சிட்டாங்க இல்லையா, துதிக்கையால் அப்படி தூக்கி கொண்டு உட்கார வச்சிட்டாங்க. ஒருத்தர் மன்னர் குதிரையில் போனாரு, சேரமான் பெருமான், சுந்தரமூர்த்தி நாயனார் அவரை தொடர்ந்து போனாரு இல்லைங்களா. அவங்களுக்கு முன்னாடி எங்க போயிட்டாங்க, யாரு, அவ்வையார் போயிட்டாங்க. மகாகவி பாரதியார் அதனால்தான் சொல்லுகிறார், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தமிழ் இலக்கியங்கள், காப்பியங்கள், காவியங்கள், தொல்காப்பியம், அகநானூறு, புறநானூறு, சங்க இலக்கியங்கள் அத்தனையும் அழிந்து போனாலும் இந்த ஔவையார் பாடல்கள் மட்டும் இருந்தால் போதும், அதை அத்தனையும் மீட்டு விடுவோம். அதான் ஔவையார். அந்த ஔவையார் தமிழை கற்றுக் கொடுக்கிற பொழுது, தமிழ் எழுத்தை கற்றுக் கொடுக்கிற பொழுது, தமிழ் வார்த்தையை கற்றுக் கொடுக்கிற பொழுது அறம் செய்ய விரும்பு. ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன். கொன்றை வேந்தன் யார், சிவபெருமான் தானே. பொன்னார் மேனியனே புலி தோலை அரக்கசைத்து மின்னார் செஞ்சடைமே மிளிர் கொன்றை அணிந்தவனே மண்ணே மாமணியே மலவாடியில் மாணிக்கமே அண்ணே உண்மை எல்லாம் இனி யாரை நினைக்கிறேன். கொன்றை மலர், சரக்கொன்றை இருக்குது, பல கொன்றை மரம். அதனால கொன்றை வேந்தன் யாரு, எங்கள் சிவபெருமான். அவன் படைத்த தமிழ், சிவன் படைத்த தமிழ். அந்த தமிழ் அகத்தியனிடத்திலே கொடுக்கப்பட்டது. சிவபெருமானுடைய உடுக்கை ஒளியில், அந்த ஒளியினுடைய இடப்பக்கத்திலே ஒலித்த அந்த ஒலிகளை எல்லாம் அகத்தியனிடத்திலே கொடுத்து தமிழாக, பாணினி இடத்திலே கொடுத்து சம்ஸ்கிருதமாக. அகத்தியன் தமிழுக்கு இலக்கணம் செய்தான், தமிழ்மொழி, குறுமொழி. அந்த அகத்தியனை தொடர்ந்து இந்திரன் இலக்கணம் செய்தான். அதெல்லாம் நமக்கு கிடைக்கல. ஆனா தொல்காப்பியன் வகுத்த அந்த இலக்கணம் நமக்கு கிடைத்திருக்கிறது. தமிழ் வேறு தெய்வம் வேறு அல்ல, தமிழ் வேறு ஆன்மீகம் வேறு அல்ல. நம்முடைய இந்த தெய்வ தமிழ்மொழி, அதிலே ஔவையார், அந்த ஔவையாருடைய ஞான மரபு. ஔவையாருங்கிறவங்க எல்லா காலத்திலையும் இருக்காங்க. சாட்சாத் கலைவாணியின் அவதாரம் அவர்கள். பேச்சியம்மாம்பன், சரஸ்வதி, திரிகால ஞானி, முக்காலமும் உணர்ந்த ஞானி. நம்முடைய ஐயா அவர்கள் ஔவையாரை பற்றி அவர் எல்லா காலத்திலும் இருந்திருக்கிறார். நிறைய பேர் இது பகுத்தறிவுக்கு விரோதமானது, வரலாற்றோடு பொருந்தி போவதில்லை, இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. அதியமான் காலத்தில் ஒரு ஔவையார், பிள்ளையார் காலத்தில் ஒரு ஔவையார் இல்லையா, இப்படி சொல்லிட்டு முருகன் காலத்தில் ஒரு ஔவையார், சுட்ட பலம் வேண்டுமா சுடாத பலம் வேண்டுமா என்று கேட்ட ஔவையார். இப்படி வெவ்வேறு காலகட்டத்திலே வெவ்வேறு ஔவையார், வெவ்வேறு காலத்திலே ஔவையார், பல காலகட்டங்களிலே ஔவையார் இருந்திருக்காரு. நீங்க நம்முடைய புராண இதிகாசங்களிலே பார்க்கின்ற பொழுது நாரதர் எல்லா காலத்திலும் இருப்பார். திரிலோகத்துக்கும் போவார், அவருக்கு பேரே திரிலோக சஞ்சாரி. அது மாதிரி தமிழகத்திலே, தமிழிலே முக்காலமும் உணர்ந்த ஞானியாக, எக்காலமும் வாழுகின்றவராக, மரணத்தை வென்ற பெருவாழ்வு வாழ்ந்து இன்றைக்கும் இருந்து கொண்டு இருப்பவராக இருப்பதுதான் ஔவையார். நூற்றாண்டு விழாவை, 150வது ஆண்டு விழாவை நாம் கொண்டாடுகிற பொழுது அதே தேசிய உணர்வு நமக்கு மேலோங்க வேண்டும். பாரத நாட்டை தாயாக, தெய்வமாக, தொன்னி துர்கா தசப்பிரகரண தாரிணி, கமலாம் கமலகுண விகாரிணி, வாணி வித்யாதாரிணி, நீயே துர்கை, நீயே சரஸ்வதி, நீயே மகாலட்சுமி, ஒவ்வொரு கோவில்களிலும் இருக்கின்ற தெய்வமெல்லாம் நீயே. அதைத்தான் பாரதியார் தமிழ்ல மொழிபெயர்த்தார். ஆகவே இந்த வந்தே மாதரத்தினுடைய 150வது ஆண்டு விழாவையும் இதிலே சேர்த்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். RSS உடைய 100ஆண்டு விழா. 100 ஆண்டுகளுக்கு முன்பாக துவங்கிய சங்கம் அந்த 100 ஆண்டுகளை கடந்தும் இன்றைக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய தன்னார்வ தொண்டர்களின் அமைப்பாக இன்றைக்கு RSS இருக்கிறது என்று சொன்னால்
அதுக்கு காரணம் என்ன? இந்த RSS இல்லைன்னா கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, என்ன ஆயிருக்கு இந்த நாடு. அரசியல் இல்ல, இந்த மக்களை ஒரு ஒன்றுபடுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக, கலாச்சார பண்பாட்டு பாதுகாப்பு அமைப்பாக இன்றைக்கு RSS பல துறைகளிலே பணியாற்றி கொண்டிருக்கிறது. 30,000க்கும் மேற்பட்ட இயக்கங்கள், சேவா பாரதி, ரத்த தான இயக்கம், அரசியல், தொழிலாளர்கள் மத்தியில், மாணவர்கள் மத்தியில். நல்லா நீங்க தெரிஞ்சுக்குங்க, நரேந்திர மோடி மாதிரி, அடல் பிகாரி வாஜ்பாய் மாதிரி எவ்வளவு பெரிய நல்ல நல்ல சேவகர்களை, தலைவர்களை இன்றைக்கு நாம் உருவாக்கி கொடுத்திருக்கிறது அரசு. அதனுடைய நூற்றாண்டு விழா. இந்த நூற்றாண்டு விழாவை மையமாக வைத்து அவங்க ரொம்ப பல வேலை திட்டங்களை இன்றைக்கு சமுதாயத்தில், அங்க எங்கேயும் போய் நல்ல திருமாவளவன் தான் RSS பெருமையெல்லாம் நல்லா சொன்னார். அவங்க தலைவர் யாரு தெரியாது இல்லையா? யாருக்கா தெரியுமா? போஸ்ட் அடிப்பாங்களா? பிரச்சாரம் பண்ணுவாங்களா? ஒரு RSS ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா செருப்புகள் இப்படி வரிசையா ஒரு நேரம் தவறாம குறித்த நேரத்துக்கு குறித்த இதை இது எல்லா மனிதர்களும், ஒரு மனிதனுக்கு பயிற்சி என்பது அவசியம். வாழும் கலை ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் ஒரு பயிற்சி கொடுக்கிறார், சத்குரு சத்தியவாஸ்தவ் ஒரு பயிற்சி கொடுக்கிறார் இல்லைங்களா? பாவஸ்நந்தன் அதே மாதிரி வாழ்க வளமுடன் அவங்க ஒரு பயிற்சி கொடுக்குறாங்க, மனவள கலை பயிற்சி கொடுக்குறாங்களா இல்லையா? வேதாத்ரி மகரிஷி. அது மாதிரி RSS தினசரி ஷாக்கா மூலமாக நல்ல சுயம் சேவர்களை உருவாக்குகிறது. RSS கட்சி வளத்துல RSS பேசாமலேயே பல சாதனைகளை நடைமுறையில செய்து காட்டியிருக்கிறது. பாரதியின் பாட்டிற்கு வடிவம் கொடுத்திருக்கிற RSS. பாரதியார் என்ன சொல்றாரு? இளைய பாரதத்தினாய் வா வா வா, ஒளிபடைத்த கண்ணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா வா, களிபடைத்த மொழியினாய் வா வா வா, கடுமை கொண்ட தோழினாய் வா வா வா, எதிரிலா வளர்த்தினாய் வா வா வா. இப்ப யாரு நீங்க RSS ஊர்மாச்சு நடக்கும்போது பாருங்க, ஒளிபடைத்த கண்ணினாய், உறுதி கொண்ட நெஞ்சினாய், களிபடைத்த மொழியினாய், அப்படி அந்த பேரணி வரும்போதே தெரியும் உங்களுக்கு. அதான் பாரதியார். பாரதியாருடைய பாட்டுக்கு இன்றைக்கு அவர் என்ன கற்பனை பண்ணாரோ அப்படியெல்லாம் இந்த இளைஞர்களை உருவாக்கி, விவேகானந்தர் என்ன இளைஞர்களை கற்பனை பண்ணாரோ 100 இளைஞர்கள் போகுந்தார். 100 இளைஞர்களும் எப்படி இருக்கணும்? RSSல நம்ம எல்லாம் ஒரு வீட்டுக்கு RSSஐ உருவாக்கிய டாக்டர் கேசவபதிராம் ஹெட்கேவார் என்ன நினைக்கிறாருன்னா, ஒரு வீட்டுக்கு ஒருவராவது RSSல பயிற்சி பெற வேண்டும். இந்த RSS நூற்றாண்டு விழாவிலே இதுல அரசியல் கிடையாது, இதுல மதம் பார்க்கறது கிடையாது. RSS டெய்லியும் ஏதாவது மத உபதேசம் பண்ணிட்டு இருக்கிறோமா? கிடையாது. காவிக்குடி வணக்கம், தேச வணக்கம். பாரதியார் என்ன பண்றாருன்னா, பாரத மாதாவுக்கு நீங்க பாருங்க, பாரத மாதாவை எப்படி பாடுறாரு? பொழுது புலர்ந்தது யான் செய்த தவத்தால் இல்லையா? பாரத மாதாவுக்கு திருப்பள்ளி எழுச்சி. பாரதியாருடைய அந்த பாரத மாதா, பாரத தாய், பாரதியாருடைய திட்டம், அந்த இப்ப எல்லாம் அந்த தேர்தல் அறிக்கைன்னு ஒண்ணு கொடுக்குறாங்க இல்லைங்க. நரேந்திர மோடி ஒரு தேர்தல் அறிக்கை கொடுத்தாரு. அவர் நரேந்திர மோடி கொடுத்த தேர்தல் அறிக்கை பூரா பாரதியாருடைய தேர்தல் அறிக்கை தான். புரிதா? கங்கை நதிப்புறத்து கோதுமை பட்டம், காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்ளுவோம், சிங்க மராத்தியர்தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம் இல்லையா? கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம், காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்ளுவோம். இந்த ஸ்டார்ட் அப் பாரத் இல்லைங்களா, ஸ்வச் பாரத், இதெல்லாம் பாரதியாருடைய திட்டம் தான். அதைத்தான் இன்னைக்கு RSS நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆமா, நம்முடைய பாரதியார் ஜாதியில் இல்லையடி பாப்பாங்கிறார். இந்த உலகத்துல ஜாதி ஒழிப்பு பற்றி பேசாமலேயே மனித மனங்களிலே இருந்து எல்லோரும் ஓர்களும், எல்லோரும் ஓர்களை, எல்லோரும் இந்நாட்டு மன்னர், அதை உருவாக்கி இருக்கிறது RSS. அதனால இந்த RSS உடைய நூற்றாண்டு விழா, வந்தே மாதரம் அதனுடைய 150வது ஆண்டு விழா, நவீன ஆத்திச்சூடி 108 புலவர்கள் வந்திருக்கிறீங்க. இந்த புலவர்கள் திருவடிகளில் எல்லாம் விழுந்து வணங்குகிறேன். இந்த புலவர்களுடைய திருவடிகள் நீங்க எல்லாம் வரணும். தமிழ் பேசுறவங்க தாங்க இந்த தமிழ்நாட்டை கெடுத்தவங்க. தப்பா எடுத்துக்காரு. பூரா இந்திய எதிர்ப்பு போராட்டம்னு கிளப்பி விட்டுங்க. என்னங்க
இப்பெல்லாம் அதை பத்தி எல்லாம் ரொம்ப குளோரிஃபை பண்ணி புனிதப்படுத்தி எல்லாம் படம் எடுக்கிறாங்க. உண்மையில் நடந்தது என்ன? இங்க இருக்கிறவங்க எல்லாம் பலருக்கும் உங்களுக்கு தெரியும். யார் தமிழ் வளர்த்தனா, யார் தமிழுக்கு ஆதரவாக இருந்தார்கள், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த நேரத்துல நல்லா கவர்ச்சிகரமாக பேசி மக்களை தூண்டிவிட்டு, மாணவர்களை தூண்டிவிட்டு, தாய்மொழி பற்று, தேசாபிமானம், பாஷாபிமானம் இரண்டுமே நம்முடைய தேசியவாதிகளிடம் இருந்தது. தாய்மொழி பற்று, இந்த நாட்டின் மீது பற்று, நம்முடைய மக்களின் மீது பற்று, இதெல்லாம் நம்முடைய இந்த ஆன்மீகம் தான் இதையெல்லாம் சரிபடணும். அதனாலதான் இந்த 3 விழாவையும் சேர்த்து வச்சு நம்முடைய சுவாமி இதை நடத்தி இருக்கிறார். இதனை தொடர்ந்து அவர் சேலத்திலும் இந்த விழாவை வெகு சிறப்பாக நடத்த வேண்டும். இங்க வந்திருக்கிற அத்தனை பேருமே அவர் ஆவடி குமாரையா சொன்ன மாதிரி இந்த ஆத்திச்சூடியை நாம் முதலில் பின்பற்ற வேண்டும். நான் எழுதியிருக்கேன் இல்லையா, இந்த ஆத்திச்சூடி பாரதியார் எழுதுனது நீங்க பின்பற்ற வேண்டாம், நீங்க ஔவையார் எழுதுனது கூட நீங்க பின்பற்ற வேண்டாம், அதை மனப்பாடம் பண்ணிக்கங்க. ஆனா இப்ப நீங்க எழுதியிருக்கீங்கல்ல, நீங்கள் அனைவரும் பின்பற்ற வேண்டும், மற்றவர்களுக்கு கொண்டு சென்று சேர்க்க வேண்டும் என்று சொல்லி வந்தே மாதரம், ஜெய்ஹிந்த் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.